Hi guys, welcome to the Selvan Show. மணியை பார்த்துக்குங்க, 5 மணி. ஆல்ரெடி ப்ரஷ் பண்ணி பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு 4 வருஷத்துக்கு கழிச்சு ஊரில் ரன்னிங் பண்ணுறேன். இன்னைக்கு 21வது நாள். ஷூ என்னோட ஷூ இல்லை, வேறு ஷூ. 4 வருஷமாச்சு இந்த ஷூவை போட்டு இங்கே ஓடி. கொரோனா அப்போ ஒன்றது, அதில் 5 வருஷமே ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த ஷூ போட்டு ஓடுறேன். அந்த ட்ரம்மு தான் ஐஸ் பாத்துக்காக நேரத்தில் செக் பண்ணி பார்த்தேன். அதோட காட்சியெல்லாம் உங்களுக்கு தர்றேன். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. பார்த்து அதை வச்சு தான் ஐஸ் பார்க் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி ஐஸ் பார்க்கெலாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, அது ஓட்டையாகி போச்சுங்க. அந்த சைடில் ஓட்டையாக இருக்குது. இப்போ தான் ஏறி பார்த்தேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ட்ரம்மு வாங்கலாமா, இதில் ஏதாச்சும் அண்டா இருக்குது பார்த்தீங்களா, அண்டாவை எதுவும் எடுத்து பார்க்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எதுவும் பார்ப்போம். அண்டா எதுவும் நம்மளுக்கு அண்டாவில் கால் மட்டும்தான் உள்ளே போகுது. ஐயப்பா, இது நல்ல வேலை. இதுதான் அண்டா சைஸு. அண்டாவும் ஃபிட் ஆகலை நமக்கு. அடுத்து என்ன பண்ணுறது, அட்டாச்சு கேட்போம். அப்படி இல்லைன்னா வாங்கி தான் ஆகணும். எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு தெரில. ஒரு ட்ரம்மு ஆல்மோஸ்ட் 1000 ரூபா கிட்ட வந்துடும். நம்ம வாங்கி போன சிக்கன் முடிச்சுக்காட்டு கூப்பிட்டு வந்துட்டான். போர்வையெல்லாம் மடித்து வச்சுட்டு கஷ்டப்பட்டு 21 நாள் இருந்திருக்கிறேன். கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மோட்டிவேஷனில் அந்த வீடியோ போடுறதுக்காக என்னாச்சு இந்த பர்பஸ், எனக்கு பர்பஸ் இருந்துச்சு. அதனால் ஸ்டாப் பண்ணேன். அதே சேம் டைம் எனக்கும் ஃபீல் பெட்டர் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம தோட்டத்துக்கு கிளம்புவோம். எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறப்போ ஸ்வீட் சாப்பிட்டு செய்யணும். எங்கள் அம்மா சொல்லியிருக்கு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்படி இப்போ தான் எழுப்பி விட்டேன். எங்கள் அம்மா 6:30க்கே எந்திரிச்சு வேலைக்கு போயிடும். அதுதான் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். ப்ளூ கலர் ஒர்க்கு. அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்லாம் போட்டுருக்கேன் இல்லையா. அம்மா ஒரு வணக்கம் சொல்லிடுமா. இங்கே பார்த்து சொல்லுமா. வணக்கம், நன்றி. இப்போ ஓகே, கிளம்பிடலாம். சாமியும் போட்டு திண்ணீர் வச்சாச்சு. எனக்கு எப்போவுமே அந்த பழக்கம், எங்கேயாச்சும் வெளியே போயிடணும் குளிச்சு கிளம்பிட்டு திண்ணீர் வச்சுருவேன். அதனால் இன்றைக்கி 21வது நாள் கடவுள்கிட்ட ஒரு வணக்கத்தை. ஏன்னா 21 நாள் எந்த ஒரு இன்ஜுரி எதுவுமே ஆகாமல் இது பண்ணாங்க. ஒரு மோட்டிவேஷன் புஷ்ஷாக எப்போவுமே அந்த டெவில் புஷ் பண்ணுமில்ல, அதிலேருந்து மீட்டு பண்ணியிருக்கிறேன். அதை நினச்சா எனக்கே பெருமையாக தான் இருக்குது. ஓகே, கிளம்புவோம். நம்ம மயில் வாகனத்தை எடுத்துகிட்டு கிளம்புவோம். இதான் நம்ம வண்டி. இதான் என் ப்ரோ. இது நம்ம காமெட். இதுதான் நம்ம காமெட். நிசான் தேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த காமெட். எறும்பு வந்துடுச்சு என் பெட்டுக்கு. வெளியே ஒன்று கடிக்கிறேன். உள்ள அடிக்கல ஒன்றுக்கு, வெளியே வர்றோம். நம்ம ப்ரோ நிற்கிறாரு. அந்த ப்ரோக்கு எக்ஸாக்டாக என்னையோட ஒரு 6 மாதத்துக்கிட்ட வயசு அதிகம். அந்த ப்ரோக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அந்த ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ காற்று பயங்கரமாக அடிக்குது, மழை வேறு லைட்டாக தூருது. இருந்தாலும் நான் இன்றைக்கி ரன்னிங் பண்ணுற மணி வேறு 5:30 ஆயிடுச்சு. காமெட்டை பார்த்துட்டு லேட் ஆகிடுச்சு. 5:30 ஆயிடுச்சு. ஷூவை போட்டு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன்.
ஒரு டாகி இருக்குது. அது போகிறப்பம் குறைச்சது, வர்றப்பம் குறைக்குது. இப்போ இது மாதிரி பல சோதனைகள் வரும். ஆனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு கடிக்க மரம் அப்படியே கடிக்கணும் இருந்துச்சுன்னா அப்படியே ஓடுங்க, திரும்பி ஓடிங்க. இது எனக்கு தெரிஞ்சு கடிக்காது. ஏன்னா புதுசாக பார்க்குதில்ல. பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனை சால்வ் பண்ண வேண்டும். ஓடிட்டு ஆஃப்டர் ரன்னிங் ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் லைவில். லெட்ஸ் சி லைவில் யார் யார் வராங்கன்னு. கோபிஷ்தார் ப்ரோ இன்னைக்கு 21வது நாள் ரன்னிங்லேயே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஹாப்பி. ரத்த பொரியல் கிடச்சா எடுத்துகிட்டு வரீங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணேன் இன்னைக்கு மெயினாக. ரன்னிங் 2 கிலோமீட்டர் ரன்னிங் 2 கிலோமீட்டர் போனேன். ட்ரைனர் தான் ரெடி பண்ணணும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வார்ம் டவுன், லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் வார்ம் டவுன் பண்ணிவிட்டு ஐஸ் வாங்க போகிறோம். ஐஸ் ஒட்டஞ்சத்திரத்தில் கேட்டேன், அம்மன் ஐஸில் ஒரு 4 கிலோ பார் வந்து 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு ஐஸ் வாங்க போகிறேங்க. ஐஸ் வாங்க போகிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து அப்பா நம்ம ப்ரோவை எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ நம்ம ஐஸ் வாங்க போகிறது வந்து எக்ஸல் 100. இந்த வண்டி தானுங்க கெத்து. ராயல் என்ஃபீல்டெலாம் சும்மா டம்மி. MT-15லாம் சீன் போடுறீங்கள, இந்த வண்டி தான் கெத்து, மாசு, வெயிட்டு. TVS 50 அதை விட இதோட ஓஜி சம்பவங்க. TVS 50 ஓஜி சம்பவம். TVS 50 அதை வந்து ஒரு தனி வீடியோவை போடுறேன். நானே அதை பற்றி லோவான்னு நினச்சிருக்கிறேன். நான் ரியல் கெத்து TVS 50. அதை யார் தப்பாக பேசினாலும் நான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி யூத்து பூத் நானே அப்படி தான் நினைக்கிறேன். அந்த கேரக்டர் எப்படியாச்சும் பிரேக் பண்ணணும். TVS 50ல் போனால் தான் கெத்து, XL 100ல் போனால் தான் கெத்து. ஆமாம், என்ன உடனே போட்டு TVS 50 இது MT-15 போட்டு எதுக்கு சீனு தேவையில்லாம. இதே தூரம் தான் அதுலேயும் போகிறோம், அதே தூரம் தான் இதுலேயும் போகிறோம். ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸ். அதில் போனால் கெத்து பசங்களுக்குள்ள. பெரிய ஆளுங்க புல்லட்டில் போனால் கெத்து, அப்படி போனால் கெத்துன்னு நினைக்கிறாங்க. நெவர். TVS 50 இஸ் ஆல்வேஸ் கெத். XL 100 இஸ் ஆல்வேஸ் கெத். அதான் பீப்புள் சாய்ஸ். ப்ளூ கலர் ஒர்க்கர்ஸோட உண்மையான வண்டி TVS 50 XL 100. அடுத்து அதனால் அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். புல்லட்டில் போனால் கெத்தாக பார்க்குறதுக்கு வந்து அது என்ன XL 100னா காமெடி வண்டின்னு என்ன நினச்சிக்கிறாங்க. MT-15 நோட்டா கடின உழைப்பில் வாங்கினது அப்படி இப்படின்னு எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. பார்த்தா XL 100 யாருமே போட மாட்டேன். இதுதான் ரியலி ஒர்க்கிங் வண்டி. இதில் வந்து நான் 100 கிலோ மூட்டை வச்சு கொண்டு போகலாம். நடுவில் பின்னாடி வந்து ஒரு 50 கிலோ மூட்டை வச்சு கட்டிட்டு போகலாம். MT-15ல் கட்டிட்டு போவீங்களா, டியூக்கில் கட்டிட்டு போவீங்களா, KTMல கட்டிட்டு போவீங்களா? ஓகே, என்னோடய ஆதங்கத்தை பேசியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஐஸ் வந்து வாங்க போகிறோம். வார்ம் டவுன் பண்ணிவிட்டு லைட்டாக வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சிங்லாம் காமிக்கிறேன். இப்படியே சின்ன ஒர்க் அவுட்டோ பெரிய ஒர்க் அவுட்டோ 21 நாள் கம்ப்ளீட் பண்ணியாச்சுல்ல. ஓகே, பண்ணியாச்சு. ஏன் இப்போ அந்த TVS 50க்கு இப்படி பேசினா திடீர்னு அட்ரலின் பம்ப் ஆயிரும் ஒர்க் அவுட்லாம் பண்ணால். அதனால் எந்த பயமே இருக்காது. அதனால் அவங்க ஆதரத்தை டக்குன்னு வெளிப்படுத்துது. ஏன்னா அது உண்மையாலுமேங்க நானே ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா அதை பிரேக் பண்ணிட்டார். ஏன் இந்த வண்டியில் போகிறீங்க, அதெல்லாம் தனி வீடியோ நான் நாளைக்கு பேசுகிறேன். ஆனால் உண்மையாலுமே TVS 50க்கு எடுத்து XL 100க்கு எடுத்து அதை வந்து ரொம்ப இது பண்ணி லோ பண்ணி பேசுகிறாங்க. காமெடி வண்டியை யூஸ் பண்ணுறாங்க. உண்மையாலுமே எங்கிட்ட தப்பு இல்லை, அதை வச்சுருக்கிறவங்க மேலே தப்பு இல்லை. அதை வந்து லோப்படுத்தி ஒரு MT-15, டியூக்கு, R15, புல்லட், ராயல் என்ஃபீல்டு அதை வந்து ஹை ஸ்டேட்டஸ் வண்டியாக வச்சுட்டு இதை வந்து லோ ஸ்டேட்டஸ் வண்டியாக வச்சுக்கிட்டோம். அதனால தான் ப்ராப்ளம்.
அதான் பெரிய தப்பு. ஆனால் போகிற தூரம் ரெண்டுமே ஒன்று தானே. ஆனால் எல்லாரும் அதில் போனால் தான் இல்லை கெத்தாவும் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது வரைக்கும் அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ சிட்டில எல்லாம் இருக்கிறனால அது. அப்பா மட்டன் எடுத்துகிட்டு வந்து விட்டார். மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. எவ்வளோ அரைக்கலவா? ஐஸ் பாத் இது சாக்கு எது இல்லைப்பா, ஒரு சாக்கு. ஐஸ் டேடி மட்டன் எடுத்து செய்ய போகிறாரு. மட்டன் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஐஸ் வாங்கிக்கலாம் போகிறோம். தொலைச்சிட்டிங்களா வெங்காயம்? வேற எதுவும் ஹெல்ப்பு? காஃபி இருக்கு, டீ சூடாக தான் இருக்கு. ரெட் மீட், ரத்த பொரியல். ரத்தம் தான் கிடைக்கிறது டிமாண்டா இருக்கு. அப்ப சாப்பிட்டது ரத்தம் சாப்பிட்டு ரத்தத்துக்கு தான் பயங்கர டிமாண்டு. இப்ப சாக்கு வேணும்ப்பா. ஐஸ் வாங்கிட்டு வர, ஐஸ் வாங்கிட்டு வர. நீ அங்க போய் என்னமோ வாங்கி வச்சுக்கிட்டு இங்க ஐஸ் வாங்குற அது வாங்குற. சரி ஒன்றும் இல்லைப்பா, கம்மி தான், 100 ரூபாய்க்கு தான் இப்போ வரும். சாச்சாக்கெல்லாம் இல்லை இருந்தது கோழி பண்ணக்குள்ள போட்டால் ஒன்றும் கூட இல்லையா? ஒன்றுதே ஒரு வாரம் எடுத்து அப்புறம் மேலே தண்ணியில கம்மி. எஸ்கேஎம் சாக்கு, எஸ்கேஎம் சாக்கு இங்கேயும் கூட ஒரு சாக்கு இல்லையா? சாக்குக்கு எல்லாமே தடையாக இருக்குது. அந்த தடை அதை உடை, சரித்திரம் படை. கையில் என்னாச்சும் வாங்கிட்டு வந்து நான் குளிப்பேன், யார் என்னை தடுக்க முடியாது. இங்கே ஒரு சாக்கு இருக்குங்க ஐஸ். விட்டுவனா சிவசர்வன் விட மாட்டான். சரி பரவாயில்ல. இல்லப்பா எல்லாமே எல்லாம் என்னப்பா எல்லாரும் நான் ஐஸ் பாத்து எடுக்க கூடாதான்னு அங்க எடுக்கலாம். அங்க வேற எது நம்ம ட்ரம் தான் உடஞ்சு வச்சு, அது உடையாம இருந்திருந்தா கூட மொத்தமா வச்சு திட்டுறீங்க. கோடாலி இது 2 உடஞ்சு வச்சு அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம கோடாலி மாற்றித்தரலாம், அவரே மாற்றிக்கிட்டாரு. அதனால இப்போ ஐஸ் வாங்க கிளம்புறோம். நம்ம ஐஸ் பார்த்துக்கான காஸ்டியூம், ஒரு ட்ரௌசர், ஒண்டர்லா ஸ்லீவ் ஒன்று இருக்குது இங்கே. இந்த நான் காலேஜ் படிக்கிறப்போ வாங்கின ஸ்லீவு. இங்கே எந்த ஸ்லீவ்? ஒண்டர்லா ஸ்லீவ் ஒன்று எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கலாம். ஐஸ் வாங்கினோடனே கரையிற கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக டல்லாக தான் இருக்குது. அதனால் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும், பார்த்துக்குங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் 4 புல்லப்ஸ் எடுத்துக்குவோம். இதான் நம்ம புல்லப்ஸ் பார். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஏறி வரோம் பார்த்தீங்களா, இதான் புல்லப்ஸ் பார். இப்போ எடுக்கிறோம் பாருங்கள் புல்லப்ஸ். என்னோட செடிகள், அதுக்கு தண்ணி இப்போ தான் விட்டேன். ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு போகிறப்ப பம்ப் இருந்தால் தான் வேலைக்கு, அது பம்ப் இருந்தால் தான் எல்லாம் அட்ரினல் இதானால் தான் நம்மளை என்ன சொல்கிறது, நெகட்டிவ் தாட் பண்ணுறவங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இல்லைன்னா எனக்கு வந்து இன்ட்ரோவர்ட்னால பயமாக இருக்கும். அதனால் 2 பம்பு, எத்தனை பம்பு பண்ணுறோம் ப்ளஸ் பம்ப் பண்ணியாச்சு. பம்ப் பண்ணிவிட்டு சாக்கு எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறோம். அப்படியே போய் ஐஸ் வாங்கிட்டு
அப்படியே நேரத்தோடத்துக்கு வண்டி விட போகிறோம். வண்டி நிற்கிது பாருங்கள். அதை நம்ம புல்லட்டில் தான் போக போகிறோம். நம்ம எக்ஸல் தான் போக போகிறோம். வந்து நமக்கு ராசி பலனில் வந்து நன்மை தான். ஐஸ் பார் இருக்குங்களா அண்ணா? இது ஐஸ் பார் வேணும். என்னண்ணா? ஒரு 4 கிலோ பார், ஒரு 5 பார்ண்ணா. என்ன ஐஸ் கடைசியாக ஐஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கே கடைசி நிமிஷம் வரைக்கும் தடையாக வருது. கேட்டு போட்டாங்க, ரயில்வே கேட்டு. எல்லா தடையும் மீறி ஐஸ் பக்கெட் சேலஞ்சுக்கு ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நம்ம எக்ஸல் ஹெவி டியூட்டில் நிற்கிது வருங்க. ஐஸு ஹெவியாக 5 பிளாக் வாங்கினேன். 4 கிலோ பிளாக்கு 30 ரூபா ஒரு பிளாக்கு, 150 ரூபா ஆச்சு. பழைய தடைகளை மீறி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ கடைசியில் நம்ம நேற்று ட்ரம்மு வாங்கலானே, சரணு வேணாம், எதுக்குடா வேஸ்ட்டு பண்ணுற அப்படின்னாங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு உதயம் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணனால நம்ம மாட்டை கொடுத்தாலே தான் நம்ம இது. இப்போ மாடை வந்து தண்ணி காட்டிட்டு எம்டி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். தண்ணி குடிச்சிருச்சலும், தண்ணி குடிச்சிருச்சலும். அவசரப்பட்டு கொடுத்தாலே மட்டும் உடச்சிடக்கூடாது. இது பிளாஸ்டிக் தான். உடச்சிட்டோம் எங்கள் நைனா டென்ஷன் ஆயிடுவார். அமௌண்ட்டு கொடுக்குறது வேறு இருக்குது, வேறு விஷயம். ஆனால் ஒரு பொருள் அவங்க வாங்கி வச்சது இன்னொரு யூஸுக்காக நம்ம யூஸ் பண்ணி உடச்சிட்டோம்னா கடுப்பாயிருவார். ஏற்கனவே 2 கோடாலி உடச்சிருக்கிறேன். இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறேன். இந்த 21 நாளில் 2 கோடாலி உடச்சிருக்கிறேன். 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன், 2 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன், 3:30க்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலி நிறைவு பண்ணுறது வந்து ஐஸ் பக்கெட் சேலஞ்சு மூலிமா நிறைவு பண்ணுறோம். சீக்கிரம் குடி ராஜா, குடி 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 குடி. குடிக்கிறான் பாருங்க, குடிக்கிறான் பாரு, குடி 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 செல்லும் குடி. நம்ம ஃபுல் பாடியும் போகாது. இப்போ லைட்டாக போயிட்டு அப்புறம் லைட்டாக மோந்து ஊற்ற வேண்டியதான். பார்ப்போம். இது வரைக்கும் பண்ணதே இல்லை. எல்லோரும் பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க. ஐஸ்னா அப்படி குளிரும் இப்படி குளிரும் அப்படிங்கிறாங்க. சரி, லெட்ஸ் சி என்னதான் ஆகுதுன்ட்டு. அதுக்கான நம்ம காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் எல்லோரும் ஐஸ் பக்கெட்னா ஒரு இதாக நினைக்கிறாங்கன்னு தெரியல. புதுசாக பண்ணுறவங்க ரொனால்டோ பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க மாதிரி ஹை கிளாஸ் பீப்புள் தான், டாப்பில் இருக்கிறவங்க தான் பண்ணி ஹெல்த்தாக இருக்கணுமா. நம்மளும் இருப்போம். என்ன ஆயிரப்போகுது, என்ன குறைஞ்சி போயிடப்போகுது. சரி, ஓகே, நான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இருக்கிற காஸ்டியூம் பார்த்துக்குங்க. இதான் இப்போ இருக்கிற காஸ்டியூம். சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்லீவு, ட்ரௌசரு காலி பண்ணிடுச்சான்னு பார்ப்போம். செல்லம் காலி பண்ணிட்டீங்களா? எஸ், காலி பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்குவோம். ஓரமாக வச்சு கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு தண்ணியை ஃபில் பண்ணிட வேண்டியதா. நம்ம இப்போ லைட்டாக வாஷ் பண்ணிக்கிறோம். எத்தனை தடை வந்தாலும் பிசாண்டு வேறு தண்ணி வந்து சத்து போயிடா அப்படின்லாம் பயப்படுத்தணும். ஏன்னா எனக்கு வீசிங் வேறு இருக்கா. இப்போதான் பார்த்துக்கலாம். ஒருக்கா கழுவிக்கிறேன். வந்து லைட்டாக உட்காந்து பார்த்துக்குவோம் ஃபிட்டாக இருக்கான்னு. இல்லைன்னா பார்த்து உடஞ்சிடாத. ஐ கரெக்டாக இருக்கு கைஸ்.
ஓகே, தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஏன் பாருங்க நம்ம பப்பி வேறு இருக்குது, அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் ஏன்னா நனைஞ்சிருச்சுன்னா பப்பி, குட்டி பப்பி தூங்கிட்டு இருக்கிறான். பப்பிமா இவனை ஓரமாக வச்சுருவோம், விட்டால் வெளியே எழுந்திரிச்சு போயிடுவான். கத்த ஆரம்பிச்சிட்டான். தூங்கடா சொல்லும். ஓகே கைஸ், இப்போ ஐஸ் பிளாக் எடுத்து போட வேண்டியதான். ஐஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். எக்ஸலில் ஐஸ் நாலு ஐஸ் பிளாக். வர வர உருக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வெயில் பெருசாக இல்லை, 9:15 தான் ஆகுது. 9:15 ஆகுது. நான் வெயில் பெருசாக இல்லை. அதெல்லாம் ஐயோ தூக்க முடியல. ஐயோ எங்கள் அப்பா வேறு வண்டி சத்தம் கேட்குது. இதை உடச்சி விடணும். உடச்சி விடுறதுக்கு டூல்ஸ் பார்த்தீங்கன்னா கோடாலி வச்சே உடைப்போம். ஐஸ் வந்து பாருங்க மிதக்கு. இப்போ வந்து நான் ஷார்ட்ஸு கொஞ்சம் போர்ட்ரைட்டில் எடுக்க போகிறேன். இன்னும் 2 பிளாக் இருக்குது, 3 பிளாக் தான் போட்டிருக்கு. 3 பிளாக் 3 4 சார் 12 12 போட்டிருக்கு. ஐஸு கொஞ்சம் கரையிட்டோம். ஐஸ் பாத் சேலஞ்ச் வந்து 21வது நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். பல எதிர்ப்புகளை தாண்டி நான் அந்த ஐஸ் பாத்தை பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு வேணானாங்க, எங்கள் அப்பா அம்மா வேணானாங்க, அதையெல்லாம் தாண்டி இது பண்ணுறேன். ஏன்னா இது வந்து இது ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் எதுவும் பெருசாக தப்பு இல்லை. அதான் இப்போ சில டைம் வந்து அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அது தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3 4. கடவுளே ஹெல்ப் பண்ணு. டைமரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐயோ உடம்பு போக மாட்டேன். பாதி பார்ட்ஸ் தான் போகுது. இப்போவே எல்லாம் வலிக்குதுங்க. கையெல்லாம் வலிக்குது, டிக்கியெல்லாம் வலிக்குது, கை முழங்கையெல்லாம் வலிக்குது. இந்த ஷோல்டருக்கு லைட்டாக திருப்பி வைப்போம். ஷோல்டருக்கு தான் நிறையா ஒர்க் அவுட் கொடுத்தோம். ஐயோ இடுப்பெல்லாம் வலிக்குது. ஐயோ ஒரு நிமிஷம் இருப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயப்பா ஐயோ மறந்து போயிடுச்சுங்க. ஐயோ 1 நிமிஷம் 30 செகண்ட். அதுக்காக தான் இவ்வளோ கூத்தா. ஐயோ 15 செகண்ட் 1 மினிட். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லை. நீ ஃபேஸ் வாஷ் பண்ண அந்த ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஐயோ வயிறெலாம் வலிக்குதுங்க, இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க. ஐயோ இன்னும் 3 செகண்ட். ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டேன். எங்க டப்பா வந்து மொட்டையோடு நிற்கிறேன். மொட்டைக்கு ஐயோப்பா எல்லா பார்ட்ஸுமே இருக்குங்க.
மரத்து போன மாதிரி அடிச்சிருச்சு. பெயின் ஆகுது. பெயின் எப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 படி ஏறினீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வலிக்குது. மூஞ்சி கொஞ்சம் ஐஸ் இப்போ. கால் முழங்கால் மட்டும் வைக்க பெருசாக நமக்கு தெரியல, ஆனால் மரத்து போகுது எல்லாமே. அப்பா, இதை பார்த்தா எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. வலிக்குது இருந்தாலும், முழங்கால் வலிக்குது இருந்தாலும் சொல்கிறேன். என்ன ஸ்டோரினா, காஞ்சிவரம் காலையில் தான் பார்த்தேன். அது நான் காலேஜ் படிக்கிறப்ப அந்த படம் பார்த்தேன், பிரகாஷ்ராஜ் படம். என்னன்னா, அவன் வந்து ஒரு பட்டு தறி நெய்யற ஒரு ஆள், கைத்தறி நெசவாளர்னு வச்சுக்கோங்களேன். பட்டு செய்வாங்க பிரிட்டிஷ் காலத்தில். அவன் வந்து பெண் குழந்தை பிறக்கும் பிரகாஷ்ராஜுக்கு. அப்போ வந்து எல்லாரும் ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்போ என்ன, அவன் வந்து ஒரு நான் பெண் குழந்தை பிறந்து நான் கல்யாணம் பண்ணுறப்ப வந்து நான் அந்த பெண் குழந்தைக்கு வந்து பட்டில் வந்து நான் பட்டு புடவை கட்டி அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பட்டு புடவைங்கிறது அது வந்து பெரிய விஷயம். சுற்றி இருக்கிறவங்களாம் என்னடா அப்படி இப்படி சொல்லிட்டானே, அவனால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த ஆள் என்னன்னா, அந்த பொண்ணு பெருசாக ஆரம்பிச்சிடும். அந்த ஆள் வந்து காசும் வந்து அவ்வளோ சம்பளத்தில் அவ்வளோ பட்டுலாம் வாங்க முடியாது. அதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் வாங்க முடியும். அப்புறம் இல்லைன்னா பணக்காரங்க பட்டு புடவை வாங்குவாங்க. வந்து பட்டு இதில் தான் வேலை செய்வாங்க. என்ன பண்ணுவான்னா, காசு சம்பாதிக்காத, காசு இல்லாதனால அங்கே கைத்தறி பண்ணுவாங்கள்ல, அங்கேருந்து வாயில் வந்து நூல்கண்டை வச்சு கொண்டாந்து வீட்டில் வந்து தறி செய்வார். தறி செஞ்சு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து எல்லாம் செக் பண்ணி தான் இருப்பாங்க, வாயில் மட்டும் செக் பண்ண மாட்டாங்களா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, மாட்டிக்குவாப்புல. என்னடா வாயில் இதுன்னு தள்ளி விடுறப்ப துப்பிடுவார் செக்கிங் அப்போ வந்து மாட்டி எல்லாம் அகுமானமாக போயிடும். அந்த பொண்ணுக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது எதுனாலேன்னு அந்த படம் ஃபுல்லாக மறந்துடுச்சு லைட்டாக. கடைசியில் பார்த்தா அது ஒரு ரொம்ப சோகக்கரையாக முடியும். அந்த பொண்ணு கை கால் வராமல் போனனால இப்போ உயிர் மூச்சு மட்டும்தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு செத்துரும். செத்து போன பிறகு வந்து அந்த பட்டு துணி, நெஞ்ச துணி மட்டும் இருக்கும், அதை வந்து போத்தி விடுவா. அப்படி மேலே கோடி போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போத்தி விடுவாங்க. அது போத்துறப்ப மூஞ்சியை முன்னா கால் தெரியுமா, என்ன கால் தெரியுதுன்னு வந்து கீழே எடுத்தா மூஞ்சிக்கிட்ட போயிடும். அது வந்து பார்க்க அந்த சீன் செம சீன்னா, ரொம்ப சென்டிமெண்ட்டானால சரி, என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி அது ஒரு சீனு. உண்மையாலுமே அந்த படம் வந்து செம படம். அதை வந்து பாருங்க. அது மாதிரி தான் நம்ம இது, கால் போனால் கை போக மாட்டேன், கை போனால் கால் போக மாட்டேங்குது. நம்மளால வாங்கிக்கலாம், சரண பண்ண வேலை. அதே மாதிரி கோபி சுதா ப்ரோ அப்படி கெத்தா 21 நாள் முடிச்சுட்டு இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த ஒர்க் அவுட் நீங்கள் உன்னை சப்போர்ட் பண்ணுறதுல தான் உன்னை கண்டினியூ பண்ணணும். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன், 21 நாள் கமிட்மெண்ட்டில் வந்து நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சாச்சு. ஃபீல் குட். பல எதிர்ப்புகள், இது புதுசாக இருக்குது. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் அவுட்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் இவங்களுக்கு புதுசாக இருக்குது. அதனால இட்ஸ் ஓகே. பட் உங்களுக்கு ஹெல்த், வேறு எந்த பேட் ஹேபிட்டுமே பண்ணலாம். ஒரே ஒரு பேட் ஹேபிட் அது வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து இப்போ நீ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இருந்தாலும் வேறு எதுவும் ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்க தோணல. சோடா 21 நாளில் ஒருக்கம் கூட அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிக்கல. ஆனால் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டேன், அதிகமாக தான் சாப்பிட்டேன். டீ வந்து அதிகமாக குடிக்கல. அதனால நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். See you soon. ஸோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்போ எங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே குடுதாலி கழுவி வச்சிடணும். பாய். எல்லாமே மறந்து போச்சு. ஐயோ, மறந்து போச்சுங்க. ஐயோ, எல்லாமே பண்ணியாச்சு. மூஞ்சி மட்டும் கொஞ்சம் அதையும் நினச்சிடுவோம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. தண்ணி எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்ட்டு எங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே நல்லா இருந்துச்சுங்க. ஃபீல் குட். அப்பா வந்து வலிச்சுது, எந்திரிச்ச வரைக்கும் நல்லா இருக்குது. முட்டி இதெல்லாம் நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ்லேயும் வீடியோ போட போகிறேன். அடுத்து வந்து என்ன சோதனை வந்தாலும் உங்கள் சேலஞ்சை விட்டு கொடுக்காதீங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு கோபிஸ்வர் ப்ரோ சேலஞ்ச் பண்ணியாச்சு. நான் சேலஞ்ச் பண்ணி அக்செப்ட் பண்ணுறாங்களோ பண்ணுறாங்க அவங்க அவங்க கையில் இருக்குது. நம்ம சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம், பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த குடுதாலி வந்து எங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே கழுவி எடுத்த இடத்துலையே வச்சிடணும். தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவோம். ஓகே காய்ஸ், இது வந்து எங்கள் அப்பா மட்டன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே போயிட்டு சுடுதண்ணியில் லைட்டாக ஒரு குளியலை போட்டு, தலைக்கு ஊற்றலை, மூஞ்சி மட்டும்தான் கழுவினேன், போட்டு சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டால் சரியாக போயிடும். ஓகே கைஸ், கோல்டு பிளன்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் ஐஸ் வந்து கொட்டிட்டேன், ஆனால் கொஞ்சம் இது கரையாமலே இருக்குது. இப்போ வந்து ஒரு காமிங்காக இருக்குது. ஒரு விஷயத்தை அதை சேஸ் பண்ண வரைக்கும் தான் அந்த இது என்னடா அது கோல்டு பிளன்ஸுங்க நல்லா இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெயின் அங்கேயும் இல்லை, நல்லா இருக்குது. கூடுதலே இடத்துலேயே ப்ளேஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் சாணியை வலிச்சு வச்சுட்டு என்ன முடிச்சுக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு போக போகிறேன். ரிலாக்ஸாக இருக்குங்க. இது முடிச்ச வரைக்கும் நல்ல வேலை, குடுதாலி உடையில எல்லாமே ஸ்மூத்தாக போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. குழம்பு ரெடியாப்பா? போயிட்டு சுற்றிக்கிட்டு வா. இங்கே வந்த ஏதாவது ஒரு ஆகிற வேலை, ஆகாத வேலையை தான் கோடாலி புடி ஓடிச்சா, 2 கோடாலி புடி ஓடிச்சா. பரவாயில்ல, அது ஏற்கனவே டேமேஜ் ஆனது தான். ஆமாம், டேமேஜ் ஆனது. பின்ன தென்னை ஒடிக்கான நீங்கள் ஏற்கனவே அங்கே ஒடிச்சு வச்சுட்டு அங்கே புடி போட்டு வச்சுருந்தேன் கோடாலிக்கு. மினி பிரேக்ஃபாஸ்ட் கறி குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு. இதை கூட சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து கொத்தவரங்காய் பொரியல், பாசிப்பயிறு குழம்பு. காய்ஸ், கறி குழம்பு, மட்டன் குழம்பு சுட சுட ஐஸ் பாத் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றேன். அது சாப்பிட்றதுக்குள்ளே இது வெந்துருச்சு. எங்கள் அப்பா வச்சது. அடாடா, லைஃப் இஸ் குட் காய்ஸ். ஓகே காய்ஸ், இதோட வேலை வாக்க முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிடுவேன். இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறேன் நிஷாந்தோட. பப்பியும் கொண்டாந்து விட்டாச்சு. see you guys, bye. செல்வன் ஷோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.